கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். கனி கொடுத்தல், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கனி கொடுத்தல் என்பது கொடியோட வேலை இல்லை, அதோட சுயமுயற்சி அல்ல. அப்படி சுயமுயற்சி செய்தும் அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த செடியில் அது நிலைத்திருப்பது. முக்கியமாக அபாய்டு இல்லையா, என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்பதை ஏறக்குறைய நிலைத்திருத்தல், அபாய்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை, வார்த்தையை 11 இடங்களிலே இந்த யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போது போயிட்டு வாங்க, மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, ஒரு சுற்றுலா போயிட்டு வாங்க. அப்படி போகும் பொழுது அங்கே நம்ம தங்குவோம், அது தற்காலிகமாக தங்குவோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னென்னா, இது ஒரு உறவு என்று நாம் நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்த உறவிலே நாம் நிலைத்திருப்பது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் அல்லது அண்டை வீட்டு நண்பர்கள், எவ்வளோ பேரோட இன்னைய வரைக்கும் 30, 40, 50, 60 வருஷமாக அந்த உறவில் நிலைத்திருக்கிறோம். ஒன்று சண்டை வந்து தான் பிரியணும்னு அவசியம் இல்லை. இடமாற்றம் கூட, வாழ்க்கை மாற்றம் கூட நம்மளை பிரிச்சிடலாம். அப்போ அந்த பர்டிகுலர் உறவோடு கூட நாம் நிலைத்திருக்க முடியாமல் போகலாம். இன்னும் சொல்லப்போனால், தாயோ தகப்பனோ, தாத்தா பாட்டி, பெரியவங்க, அவங்களோடு இருக்கிற உறவில் கூட அவர்கள் மரிப்பார்களானால் அதில் நாம் நிலைத்திருக்க முடியாது. இல்லை, அந்த உறவே இல்லை இப்போ, அவ்வளோதான். ஆனால் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராகிய, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் உறவில் நான் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ என்ன டிமாண்டு தான் அப்படின்னா, டு ஸ்டே, டு அபாய்ட் இன் ஹிம். இதுதான் அங்கே ரெக்குவயர்மெண்ட்டு, இதுதான் அந்த தேவையே கூட. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நானாக கனி கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு முயற்சியை நிறைய கிறிஸ்தவங்க பண்ணுறாங்க இல்லையா. ஆக்சுவலாக அது அவசியமே இல்லை. ஒன்று மாத்திரம் அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆண்டவர் தான் ஏற்கனவே சொன்னார் இல்லை, மத்தேயு 11:28, அதிகமாக பாரம் சுமை சுமந்து பாரப்படுகிறவர்களே என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மேலே என்ன சொன்னார்? என் சுமை லகுவானது, என் நுகம் லகுவானது. My yoke is very light, you can carry. அது ரொம்ப மெதுவானது, அது ரொம்ப லகுவாக, ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணலாம். எதை சொன்னார்? ஆண்டவர் தமது கட்டளைகளை, தம் பிரமாணங்களை சொன்னார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறது? அந்த உறவுக்குள்ளே நான் நிலைத்திருத்தல் என்பது முக்கிய தேவைன்னு சொன்னேன் இல்லையா. சில விஷயங்கள் நாம் பார்க்கலாம். முதலாவது, a spirit of obedience, கீழ்ப்படிதலின் ஆவி தேவைப்படுகிறது. அந்த செடியிலே அந்த கொடியானது பொருந்தி நிலைத்திருப்பதற்கு ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி தேவை. நீங்கள் செடியை மறந்துடணும். மனிதராகிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்ட காலத்திலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து எத்தனை சம்பவங்கள் வேதத்தில் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிடலாம். அது ஒன்று, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களா, கீழ்ப்படியவில்லையா, இவ்வளவுதான். அது ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், நோவா காலம், ஆபிரகாம், மோசே, இஸ்ரவேல் மக்கள், இப்படி எந்த ஒரு விஷயத்தை மொத்தமாக, குடும்பமாக, தேசமாக அல்லது தனிப்பட்ட ஒரு நபரா எப்படி எடுத்தாலுமே தேவன் எதிர்பார்த்த விஷயம் அங்கே கீழ்ப்படிதலா அல்லது கீழ்ப்படிதல் இல்லையா, அவ்வளவுதான். சாத்தான் விழுந்ததை கூட நாம் பார்க்கும் பொழுது அவன் கீழ்ப்படியாதவனாக இருந்தான், அவன் கீழ்ப்படியாதவனாக விழுந்தான். தேவன் ஒருவர் உண்டென்று சாத்தானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப துல்லியமாக சாத்தானுக்கு தெரியும். என்ன வித்தியாசம் நமக்கும் அவனுக்கும்னா, அவன் கீழ்ப்படிய மாட்டான். நாம் வேதவசனங்களை அறிந்தும் கூட அல்லது கொஞ்சம் அறிந்தும் கூட எதுவரை அறிந்திருக்கிறோமோ அதற்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோம்? உங்களை நீங்கள் சோதித்து பார்த்துக்கங்க. என்னிடத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியான ஆவி எப்படிப்பட்ட அளவில் இருக்கிறது? ஏன்னா இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றத தனிப்பட்ட ஒரு நபர் தான் டிசைட் பண்ணணும். சின்ன வயசில் ஸ்கூலில்
அல்லது மற்ற இடங்களில் பொது இடங்களில் அடித்து கீழ்ப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனமானது கீழ்ப்படியை ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது மீறி தான் நடக்கும். சமீபத்தில் சிறைச்சாலைக்குள்ளே சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே இருந்த குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் சிலர் தப்பி ஓடிட்டாங்க. 8-9 பேர் நினைக்கிறேன். அவர்கள் வெளியிலே போகும்பொழுது அங்கே வாகனத்தில் வந்து கொண்டிருந்த 2 பேரை அடித்து, கத்தியை காட்டி அவர்களை மிரட்டி அடித்து 2 வாகனங்களையும் பறித்து கொண்டு மறுபடியும் தப்பிச்சு போகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தாங்கள் சீர்திருந்துவதற்கான ஒரு கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ளே இல்லை, அது வரல அவங்களுக்கு. அப்படியான கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கீழ்ப்படிந்து விட்டோம், ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்து விட்டோம். அதுவே பெரிய கீழ்ப்படிதல் தான், உண்மையிலே பாராட்டலாம். ஆனால் அவருக்குள் நிலைத்து வாழ்வதற்கான தொடர் கீழ்ப்படிதல் நமக்கு தேவையில்லையா? அந்த செடியிலே அந்த கொடியானது நிலைத்திருந்தால் மட்டும்தான் அது கீழ்ப்படிதல் மட்டும்தான். 15ஆம் அதிகாரம் 2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர், அந்த திராட்சை தோட்டக்காரர், அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது, அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ என்ன அப்படின்னா, அந்த தோட்டக்காரர் அந்த செடியை சுத்தம் பண்ணுவதற்கு எந்த தடையும் இல்லை, அது செடி. ஆனால் மனிதராகிய நாம், என்னை தேவன் சுத்தம் பண்ணுவாரானால் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அப்போ நம்முடைய பெற்றோர் நம்மை சுத்தம் பண்ணுவார்களானால் ஒரு கரெக்ஷன் தானே, நாம் கீழ்ப்படுகிறோமா? அந்த ஸ்பிரிட் நம்மக்கிட்ட இருக்கா? பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ வேலை ஸ்தலங்களிலேயோ சமுதாயத்திலேயோ கீழ்ப்படியாதவர்களாக, முரட்டாட்டமாக, நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை என்று இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கீழ்ப்படிதலின் ஆவியோடு கூட இருக்கிறோமான்றதை நாம் தான் யோசிக்கணும். இந்த சுத்தம் பண்ணுகிறார்னு பார்த்தோம் இல்லையா, அது எப்படி இருக்கும்? சுத்தம் பண்ணுவது என்பது எப்போவுமே சந்தோஷமாகவும் இருக்கலாம், அது ரொம்ப பிடிக்காத விஷயமாகவும் இருக்கலாம். நம்ம குளிங்க, சுத்தமாக இருங்க, காலையில் குளிச்சுட்டு ஒரு ஆகாரம் சாப்பிடுங்க, உங்களை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்லது தானே. ஆனால் இது 10ல் பாதி பேருக்கு பிடிக்காது, அல்லது அதை செய்ய அவங்க விரும்ப மாட்டாங்க. அது மேலே அவங்க ஒரு டிசிப்ளினாக அதை பண்ணணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்வாங்க. ஏன் அப்படி பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த சிட்சை, கண்டிப்பு, கடிந்து கொள்ளுதல் ஏன்? சுத்தம் பண்ணுகிற ஒரு மெத்தட் இது ஆக்சுவலாக. அப்போது இந்த சுத்தம் பண்ணுதல் என்பது என்னிடத்தில் இருக்கிற காய்ந்த இலைகளையும் அல்லது கொடியையும் வெட்டி என்னை அதிக கனி கொடுக்கத்தக்கதாக அந்த தோட்டக்காரர் வேலை செய்வார் பார்த்தீங்களா, அதுதான் சுத்தம் பண்ணுதல். ஆண்டவருடைய உபதேசமானது என்னை சீர்திருத்துகிறது, என்னை கடிந்து கொள்ளுகிறது, என்னை சுத்தம் பண்ணுகிறது. அதான் அங்கே நோக்கமே. நம்மை நேசிக்கிறவர்கள் நாம் சரியாக இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக தான் பல விஷயங்கள் நம் மீது இருக்கக்கூடாது, நம்முடைய செயல்பாட்டில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இது நல்லது அல்ல என்று நம்மை சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த சுத்தம் பண்ணுதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்னா கீழ்ப்படிதல் முக்கியம். We have to obey when God chastens us. அவர் என்னை sanctify பண்ணுறார், என்னை சிட்சிக்கிறதன் வழியாக என்னை சுத்தம் பண்ணுகிறார். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறாரு, 8ஆம் வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. 11, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை பெற வேண்டுமானால், கனிகளை அதிகமாய் கொடுக்க வேண்டுமானால் பிதாவானவர் என்னை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம், ஆண்டவர் சொன்ன புத்திமதிகளின் மூலம் நம்மை அவர் சுத்தம் பண்ணுகிறார். நாம் நம்மை கீழ்ப்படிதலோடு கூட, தேவனே என்னை சுத்தம் பண்ணுங்க, அப்படி யாராவது நம்ம கேட்காம இருப்போமா? தேவன் உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார்,
ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆமாம், தேவன் என்னை சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ நான் கீழ்ப்படிதலோடு கூட என்னை ஒப்பு கொடுத்தால் மட்டும்தானே அவர் என்னை சுத்தம் பண்ணுவது எனக்கு வந்து சேரும் அல்லது எனக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். நீங்களே யோசிங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவன் என்னை சுத்தம் பண்ணுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனா? அந்த எபிரேயர்களை வாசிக்கும்போது யாரை அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார் அல்லது சுத்தம் பண்ணுறார். இதே கான்செப்டில் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? 10ஆம் வசனம் யோவான் 15, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அல்லது தேவை என்னுடைய ஒபீடியன்ஸ் தான். நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன், நான் இந்த காலேஜில் சேர மாட்டேன், நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்போது அதோட விளைவு என்னவாக இருக்கும்? அதனோட பலன் எனக்கு வராது, அவ்வளவுதான். நான் எதற்கு கீழ்ப்படுகிறேனோ அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே தேவன் தம் வார்த்தைகளால் உபதேசத்தால் என்னை சுத்தம் பண்ணும் பொழுது நான் கீழ்ப்படிதலோடு கூட அதை ஏற்றுக்கொண்டேனானால் அதுக்குரிய பலன் கிடைக்காது. என்ன பலன்? தன்னையே உதாரணமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அல்லது அவர் உபதேசத்தை கை கொண்டு அவர் அன்பில் நிலைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கான பலன். இப்போது தான் சுத்தம் பண்ணப்படுவதை ஒருத்தர் கீழ்ப்படிதலோடு ஒத்துக்கிறார்னு வச்சுக்கோமே, அவர் எதை விரும்புகிறார் தெரியுங்களா? தேவனுடைய நீதியில் இருக்க விரும்புகிறார், தேவனுடைய பிரமாணங்களை கீழ்ப்படிய விரும்புகிறார், தேவனுடைய வழியில் நடக்க விரும்புகிறார். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு விதமான கீழ்ப்படிதலின் எண்ணம். அதுக்கப்புறமா மற்ற நாட்கள்லாம் கிடையவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் மறுபடியும் ஒரு கீழ்ப்படிதல் எண்ணம். இப்படி வந்து போச்சுன்னா நாம் ஒரு விஷயத்துக்குள்ளே நிலைத்தில்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அபைட் இன் மீ, என்னிடத்தில் நிலைத்திருங்கள், எனக்குள் நிலைத்திருங்கள். அப்போது ஸ்டேயிங் இன் கிரைஸ்ட், அபைடிங் இன் கிரைஸ்ட் அப்படின்றது என்னென்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடப்பதற்கான ஒரு பெருமுயற்சி நம்ம மனசுக்குள்ளே வேணும். அப்போ முதல்ல கீழ்ப்படிதல்னு பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது ஒரு தொடர் முயற்சி தேவை, கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் நமக்கு இருக்கணும். நாம் தொடங்குவோம், விட்டுருவோம், அப்படி தானே நம்ம நிறைய விஷயங்களில் இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி சொல்கிறார் பாருங்களேன், மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அந்த பலனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். எபிரேயரில் பட்ச ஞாபகம் இருக்கா? நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்படியானால் தேவன் என்னை சுத்தம் பண்ணுவார், நான் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை சுத்தம் பண்ணுங்க. சிலர் இருக்காங்க, என்னை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், நான் ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டேன்னா உடனே என்னை கண்டிச்சிருங்க, நான் தெரியாமல் கூட அப்படி ஏதாவது நடந்தேன்னா நீங்கள் என் கூட என்னுடைய நண்பராக இருந்தால் என்னை நீங்கள் கண்டித்து சரி பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. 10ல் 9 பேர் சொல்ல மாட்டாங்க, ஒருத்தராவது சொல்லுவாங்க. இப்போ நாம் எப்படி இருக்கலாம்? நாம் தேவன்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுறோம்? தேவனே என்னை சரி பண்ணுங்க, என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க, உமக்கு பிரியமாக நான் எப்போவுமே இருக்க தான் நான் விரும்புகிறேன். இப்படி நாம் ஜெபம் பண்ணுறோமா? யோசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் இந்த விதமான மனோபாவம் தான் நமக்கு இருக்கணும், இந்த நோக்கம் நமக்கு இருக்கணும். அப்போ கீழ்ப்படிதலின் ஆவி இருக்கணும். அடுத்தது ஒரு தொடர் முயற்சி, பெரும் முயற்சி நமக்கு இருக்கணும். அது என்னதுங்களா? நீதியின் மேலே பசி தாகம். நீதி என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் நீதி. அடுத்தது மூன்றாவதாக ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அர்ப்பணித்தல்னு சொல்கிறோம் இல்லை, அது ரொம்ப தேவை. ஒரு 4 நாள் அதுக்கப்புறமா இல்லை நான் போகல, 1 மாதம் அதுக்கப்புறமா என்னால் முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நாம் கமிட் பண்ணல நம்மளை. இல்லை நான் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னா என்ன? நாம் அங்கே கமிட் ஆகிறோன்னு அர்த்தம். இங்கே கிறிஸ்துவுக்குள்ளே தேவனில் நிலைத்து வாழ்வதற்கு, ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பது அப்படின்னு சொன்னாலே ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. அபைடிங், இட் இஸ் எ கமிட்மெண்ட். அபைடிங் அப்படின்றது நிலைத்திருத்தல் என்பது
நாம் உறுதியாக தீர்மானமாக அதில் பொருந்தி இருப்பது, அங்கே தங்கி இருப்பது, அதான் அதனோட அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்த நாம், அவருக்குள் இருக்கிற நாம், அவருக்குள் இருக்கத்தக்கதாக, நிலைத்து இருக்கத்தக்கதாக, தொடர்ந்து இருக்கத்தக்கதாக நமக்குள்ள இந்த கமிட்மெண்ட் தேவைப்படுது. அடுத்தது, நமக்குள்ள ஒரு தீர்மானமான எண்ணம் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன கமிட் ஆகிறோமோ அதில் உறுதியான மனம் தேவை. அந்த டிசிஷன் கரெக்டாக இருக்கணும். டிசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. தீர்மானமாக இருக்கியா, உறுதியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஏன் தெரியுங்களா இந்த உறுதி தேவைப்படுது? என்னென்னா, நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஏன் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும்? நான் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதாவானவர் மகிமைப்படுவார், நான் ஆண்டவருக்கு சீடராக இருப்பேன் என சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல், அவருக்குள் தங்கியிருத்தல், அவருக்குள் கீழ்ப்படிந்த நாம் அந்த இருப்பை காப்பாற்றி கொள்ளுதல், இதை தான் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு அது ஒன்றுமே இல்லை இதான் அப்படின்னு நினைக்கலாம். அது ரொம்ப ஈஸியான பிரசங்கமாக இருக்கலாம், ரொம்ப வழக்கமாக நம்ம பலமுறை கேட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமே கிறிஸ்தவ வாழ்க்கையின் தூண்கள் போல, a pillar of a Christian life. அப்படி நினைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருப்பது, அவரில் நிலைத்திருப்பது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது, அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது, அப்படி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நம் சந்தோஷம் நிறைவடையும். இதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். இதற்காக தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். திங்க் பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வெளியே போவது என்று சொன்னால் இந்த உலகத்தில் தேவன் விரும்பாத ஒரு விஷயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பது என்பதற்கான முயற்சியை தான் நாம் எடுக்கணும். வந்துட்ட நல்ல நிறைவாக அதை முடிச்சிருப்பா, தொடங்கிட்ட அதை முழுசாக செஞ்சு முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வாழ்க்கையில் உலகமே கூட ஒரு வேலையை தொடங்கினால் அதை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லுது, ஒரு கம்ப்ளீஷன் சொல்லுது இல்லையா? ஆண்டவர் நமக்கு அதான் சொல்கிறார், மரண பரியந்தம் உண்மையாய் உங்கள் ரட்சிப்பை காப்பாற்றி கொள்வீர்களானால் அப்போ தான் நீங்கள் பூரண ரட்சிப்பை பெற முடியும். சிந்திப்போம், கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்யலாம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எளிமையான வசன பகுதி, நாங்கள் அதை கேட்கும் பொழுதெல்லாம் சொன்னதை திரும்ப சொல்வதைப் போலவே இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதை அறிந்திருக்கிறோமோ அதில் எவ்வளவு தூரத்துக்கு அர்ப்பணிப்போடு, தீர்மானத்தோடு, ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க முயற்சிகளை எடுக்கிற விஷயத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறதப்பா. கீழ்ப்படிதலின் ஆவி எங்களுக்கு குறைவாக இருக்கிறது, எங்களை தாழ்த்துகிறோம். உம் அன்பில் நிலைத்திருக்க, கிறிஸ்துவின் அன்புக்குள் இருக்க, கிறிஸ்துவின் சந்தோஷத்தை பகிர்ந்து நாங்கள் சந்தோஷத்தில் நிறைவாக உமக்கு மகிமையாக வாழ, ஆண்டவரின் சீடராக வாழ, இதெல்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற, நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய விஷயந்தானப்பா. மிகுந்த பாரமானது அல்ல என்று சொன்னது உண்மை. இதையும் கூட நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இது எங்களுக்கு உதவி செய்யும், புரிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். கேட்கும் மக்கள் தங்கள் மனதில் உமக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆ.